இங்கே பாருங்கள், இந்த வீடியோவில் பல டிப்ஸ் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஜாக்கி ராடு போட்டு கேட்டும் போது பார்த்தீங்கன்னா 2 சைடு இந்த மாதிரி ஒரு ரிங்கி விட்டுட்டு கேட்டிங்கன்னா எளிமையாக கேட்டலாங்க. அடுத்தது பாருங்கள், ஆயில் ஃபில்டர் கேட்டும் போது பாருங்கள், ரிங் ஸ்பேனர் வச்சு பெல்ட்டு போட்டு கேட்டினாலும் ஈஸியாக கைட்டிடுங்க. அடுத்தது பாருங்கள், இந்த வீலை வந்து போல்டு கேட்டிட்டிங்க உள்ளே டைட்டாக இருக்குதுன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கயிறு போட்டு முறுக்கி ஏற்றிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள், அந்த வீல் அப்புலேருந்து பிடிங்கின்னு வந்துடுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாட்டுறது பாருங்கள், பிரேக் லைனிங் மேலே வச்சு தூக்கி மாட்டிங்கன்னா ஈஸியாக ஸ்ப்ரிங்கை மாட்டிடலாங்க. அடுத்தது பாருங்கள், இந்த புஷு ராடு எண்டு ராடு உள்ள கேட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்டு கிளிப் வச்சு கேட்டலாங்க. அடுத்தது பாருங்கள், புஷ்ஷை உள்ளே அமுக்கி விடும்போது பாருங்கள், இந்த மாதிரி குருடா மாதிரி ஸ்பேனரை திருப்பி வச்சுட்டு அமுக்கும்போது உள்ளே லாக் ஆகிடும். இங்கே பாருங்கள், இதில் இருக்கிற புஷ்ஷை வெளியே எடுத்து பாருங்கள். இந்த போல்டு அதை கூட பெரிய சைஸ் வச்சு போட்டிங்கன்னா ரப்பர் புஷ்ஷு வெளியே போய் எடுத்துடலாம். அதே மாதிரி பாருங்கள், மறுபடியும் பிரேக் வந்து மாட்டும் போது பாருங்கள், எளிமையாக கோக்கி மாதிரி மாட்டி பிரேக் லைனிங்கே ஈஸியாக ஸ்ப்ரிங்கை மாட்டிடலாங்க. இதை பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி பயன்படுத்தலாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஓட்டுநர்கள் மற்றும் மெக்கானிக்கெல்லாம் வந்து ரொம்ப எளிமையாகவும் இருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்குங்க.